ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னையிலேருந்து நம்ம டெய்லி 5 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதில் இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும். அந்த நம்பிக்கையை வளர்த்துறதுக்காக தான் இந்த கிளாஸ் இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த 5 சென்டென்ஸ் ரெகுலர் பார்க்கக்கூடிய 5 சென்டென்ஸ் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேசலாம். நீங்கள் ரெடியா? பேசலாமா? வெல்கம் பேக் டு ஆர்எஸ்எந்தியாஸ் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ்எந்தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், என்னை சங்கடப்படுத்தாதே. சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பிடிக்காத இடத்துக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது தயவு செஞ்சு என்னை சங்கடப்படுத்தாதே அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்லலாம்? டோன்ட் எம்பாரஸ் மீ, டோன்ட் எம்பாரஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்பாரஸ் அப்படிங்கிற வெக்கேபை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையே சரியான இடத்துல பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா அடி வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வேறு யாராவது தவறு பண்ணும்போது பாய்ஸ் அல்ல ஜென்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடியது அதிகமாக இது அடி வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஐ வில் பேஷ் யூ அப், ஐ வில் பேஷ் யூ அப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கை துரோகத்தை என்னால் பொறுக்க முடியாது. ஒருத்தரை நம்ம நம்புவோம், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரிலேஷனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அவங்க நம்பும்போது நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். நம்பிக்கை துரோகத்தை என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் I can't stand betrays, I can't stand betrays அப்படி சொல்லலாம். நம்பிக்கை துரோகம் பண்ணாத அப்படின்னா டோன்ட் பிட்ரே அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பிட்ரே அப்படி சொல்லலாம். நம்பிக்கை துரோகத்தை என்னால் பொறுக்க முடியாது அப்படி சொல்லும்போது ஐ கான்ட் ஸ்டாண்ட் பிட்ரேஸ் அப்படி சொல்லலாம். ஃபோர்த் ஒன், உன் மனசை மாற்றியது எது? சில விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பேசும்போது அவங்க முடியாது அப்படியே சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க ஓகே பண்ணுவாங்க. அப்போ உன் மனசை மாற்றினது எது அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம். வாட் மேட் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட், வாட் மேட் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். அதே உன் மனசை மாற்றியது யார் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ பேசி சில பேர் பேசினா அவங்க மனசு மாறிடுவாங்க இல்லையா? அப்போ உன் மனசை மாற்றினது யார் அப்படின்னு கேட்கும்போது ஹூ மேட் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட், ஹூ மேட் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படி கேட்கலாம். லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், என்ன பண்ணி தொலைச்சிருக்க அப்படின்னு. நம்ம ஒரு வேலை சொல்லியிருப்போம், அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கை. அப்போது நம்ம என்ன பண்ணி தொலைச்சிருக்க, என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுவோம் இல்லைங்களா? அப்போ வாட் த ஹெல் இஸ் திஸ், வாட் த ஹெல் இஸ் திஸ் அந்த மாதிரி கேட்கலாம். இந்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு சென்டென்சஸ்லேயும் ஒரு வெக்கேப் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ்எந்தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நெக்ஸ்ட் கிளாஸு இதே மாதிரி 5 சென்டென்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.